வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் ரோஷினி. நம்ம இப்போ வந்திருக்கோம் தெரியுமா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. அந்த ஆடி மாசம் ஃபங்க்ஷனோடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இங்க வந்து இறந்து போன முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறது தான். ஸோ அந்த திதி கொடுக்கறதுக்காக என்னுடைய மாமனாருக்கு கொடுக்கறதுக்காக என்னுடைய வீட்டுக்காரும் அப்புறம் என்னுடைய தாத்தாவுக்கு கொடுக்கறதுக்காக எங்க அப்பாவும் வந்து காலையிலேயே வந்து எங்க ஆத்தங்கரை ஊரம் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் எங்க ஊர்ல உள்ள நல்ல சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு உங்களுக்காக கவர் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு எல்லா இடத்துல இருந்துமே வருவாங்க இங்க வந்து திதி கொடுக்கறதுக்காக. ஷாப் எல்லாம் ஓப்பன் பண்ணல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. பட் எல்லாருமே வந்து நைட்டு 11-12 மணி வரைக்கும் எல்லாம் வேலை பார்த்துட்டு, நான் கூட தூங்கும்போது 12 மணி மேல ஆச்சு. அதனால வந்து எல்லாரும் வேலை பார்த்துட்டு படுத்து தூங்குறதுனால இன்னும் ஷாப் எல்லாம் சரியா ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு எங்க ஊர்ல எப்படி அந்த திதி நடக்குது, அது எப்படி இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாருங்க, கூட்டம் நல்லா இருக்கு. பட் இதை விட நல்ல கூட்டமா இருக்கும். இப்பதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காலையிலேயே நல்ல கூட்டமா இருக்கும். நான் எந்திரிச்சது லேட் இல்ல, நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அப்புறம் தான். அதனால அம்மா வந்து இங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட 7 மணிக்கு அப்புறம் தான் சாமி போக சொன்னாங்க. அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. இனி மத்தியானம் வந்து சாப்பாடு வைப்பாங்க. காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, சாமிக்கு சாப்பாடு வைக்கிறது, அப்படியெல்லாம் சாப்பாடு வைக்கிறது இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அது மத்தியானம் சூப்பரா இருக்கும். ஏன் நல்ல கூட்டம் இல்ல. அண்ட் அப்போ இருங்க, நான் பேக் கேமரா வந்து கவர் பண்றேன். நல்ல செம கூட்டமா இருக்கு. சித்தும் கூட வராங்க, அப்பாவும் என் வீட்டுக்காரெல்லாம் முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க. பூஜை பண்றதுக்கு வேண்டி இப்படி வந்து பூஜாரி எல்லாம் இருப்பாங்க. கூட்டம் பாருங்க, செம கூட்டம். அந்த எண்டு வரைக்கும் பாருங்க, அந்த பக்கம் எல்லாமே இருக்கிறாங்க. இங்க வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பூஜை பண்ணுவாங்க. பாருங்க, பூஜை பண்றாங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து குளிக்கணும். இதே மாதிரி குளிப்பாங்க. இதுதான் எங்க ஆத்தங்கரை உரை. இது நான் தனியாக உங்களுக்கு vlog போடுறேன். அவங்க வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தெட்டி பூவு, அப்புறம் தண்ணி, அவங்களுக்கு ஏதோ கர்மம் பண்றதுக்குள்ள பொருட்கள் எல்லாமே வந்து அவங்க வச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய இங்க இருக்கு பாருங்க. ஃபுல்லா இதுதான் பண்றது. பின்னாடி போடணும். அதே மாதிரி கிராஸ்ல காதுல காதுல அந்த பக்கம் தான். ஓகே. சந்தனம் பூவும் பூ எடுத்து அந்த சாப்பாடுல ജീവജാലങ്ങൾക്കും മറ്റു പുറാതികൾക്കും വേണ്ടി എന്റെ നാമത്തിൽ ഞാൻ ഈ ബലി സമർപ്പിക്കുന്നു. എള്ളും തീർത്ഥവുമായിട്ട് പെട്ടത് സമർപ്പിക്കുക. എള്ള് എടുത്ത് വച്ചിട്ട് தண்ணி கொஞ்சம் தெளிச்சு ചന്ദനവും പൂവുമായിട്ട് 3 പ്രാവശ്യം പെട്ടെന്ന് സമർപ്പിക്കും. 3 വാട്ടി പെട്ടതിന് പൂവും ചന്ദനവും പൂവും എടുത്ത് 3 தடவை வந்து அந்த இதுல வைங்க. ட்ரெஸ்ல இருந்து ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இந்த கழுத்துல அங்க இருந்து ஒரு நூல் எடுத்து அதுல வைங்க. அதுல ഈ നൂല് എന്ത് ചെയ്യണം?
வெள்ளம் நினைச்சிட்டு தண்ணியில முக்கிட்டு இந்த இதுல வச்சுக்கோங்க. புறத்தா வெளியில வச்சுக்கோங்க. കുടുംബത്തെയും അനുഗ്രഹിക്കാൻ നമസ്കരിക്കാൻ 3 പ്രാവശ്യം வெளியில வச்சுக்கோங்க. அதை எடுத்து தண்ணி வந்து மதி எடுக்க கூடாது. எந்திரிச்சுக்கோங்க. വലത്തോട്ടൊരു പ്രദക്ഷിണം വലത് വാട്ടി போயிட்டு பின்னாடி போடணும். சுத்தணும். நம்ம வந்து சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடு வந்து பெரியவங்களுக்காக வச்சிருக்கிறோம். முன்னோர்களுக்காக வந்து சாப்பாடு எல்லாம் வச்சு காக்காக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாச்சு. இனி நாங்களும் சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியே வெளியில் வந்து ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வர போகிறோம். எக்ஸிபிஷனுக்கு போய் என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். தலையாது வாய்கிட்ட கொண்டு போய் தொட்டுறாத, அது கரெக்டா எடுத்து போடுங்க. நல்லா தொட்டு தலையெல்லாம் தடவணும்.